உங்களுடைய எதிர்காலத்தை பிஜிடிஆர்பி எக்ஸாமில் போட்டு அதுக்காக இஷ்டப்பட்டும் கஷ்டப்பட்டும் படிச்சுட்டு இருக்கிற எல்லா ஆசிரியர்களுக்கும் எனது வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, கஷ்டப்பட்டு எல்லா யூனிட்டையும் படிச்சுட்டு போனால் நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறது இல்லைன்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்காக தான் இந்த வீடியோ. நீங்கள் எங்கே மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னு சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோவோட முடிவில் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லோரோட பொதுவான பிரச்சனை என்னன்னா, ஒன்று நம்ம படிக்கிறதுல தெளிவு இல்லாமல் இருக்கிறது, ரெண்டாவது எக்ஸாம் டைமில் அதாவது அந்த 3 மணி நேரத்தில் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இல்லாமல் இருக்கிறது. மேலே சொன்ன ரெண்டும் நம்மளோட எக்ஸாம் ஹாலில் எக்ஸாம் எழுதும்போது நம்மக்கிட்ட இல்லாமல் இருக்கிறது தான் நமக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம். இந்த 2 ப்ராப்ளம் தான் நம்மளுடைய நல்ல ரிசல்ட்டுக்கு தடையாக இருக்கும். இப்போது இந்த 2 பிரச்சனையிலிருந்து நாம் எப்படி ஓவர் கம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், தெளிவு. இந்த தெளிவுங்கிறது நம்ம சப்ஜெக்டில் இருக்கிற எல்லா டாப்பிக்கையும் நாம் தெளிவாக, அதாவது எந்த ஒரு சந்தேகமும் வராத மாதிரி நாம் படிச்சிருக்கணும். எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் நம்ம படிக்கும்போது அந்த டாபிக் நமக்கு தெளிவாக இருக்கும். இந்த தெளிவு ஒரு டைம் படித்தா மட்டும் நமக்கு கிடைக்குமானா கிடைக்காது. அதுக்கு ஒவ்வொரு டாப்பிக்கையும் பல முறை நாம் படிக்கணும். உதாரணத்துக்காக ஒரு யூனிட்டை படித்து முடித்ததுக்கு அப்புறமா அடுத்த யூனிட் படிக்கிறீங்கன்னா டெய்லி நீங்கள் படித்து முடித்ததை ஒரு ஷார்ட் டைமில் ரிவிஷன் பண்ணணும். இந்த மாதிரியான ரிவிஷன் உங்கள் எக்ஸாம் வரைக்கும் தொடரணும். இப்படி எந்த ஒரு யூனிட் படித்தாலும் அதை டெய்லி ரிவிஷன் பண்ணி பாருங்கள். அது மறக்கவே மறக்காது. இதனால் உங்களுக்கு நீங்கள் படித்தது மேலே நல்லா தெளிவு கிடைக்கும். எதுக்கு இதை சொல்கிறேன்னா, ஒரு கொஸ்டினில் 4 ஆப்ஷன் இருந்தால் அதில் 2 ஆப்ஷனை ஈஸியாக இது 2 ஆப்ஷனும் இந்த கொஸ்டினுக்கு ரிலேட்டிவாக இல்லைன்னு நீங்கள் ஆட் அவுட் பண்ணிடலாம். 4 ஆப்ஷனில் 2 ஆப்ஷனை ஹார்ட் அவுட் பண்ணுறது நமக்கு ஈஸியாக இருக்கும். அதுவே மீதி 2 இருக்கிற ஆப்ஷன்லேருந்து கரெக்டான ஆன்சரை சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது நமக்கு சேலஞ்சிங்காக இருக்கும். அப்படி மீதமுள்ள 2 ஆப்ஷனும் ஒவ்வொன்றும் ரிலேட்டிவாக இருக்கும். ஸோ அப்படி ரிலேட்டிவாக இருக்கும்போது நமக்கு கரெக்டான ஆப்ஷன் எது அப்படின்னு சூஸ் பண்ணுறதுல ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் உங்களை டெய்லி ஷார்ட் டைமில் படித்ததை ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். அப்படி நீங்கள் ரிவிஷன் பண்ணும்போது நான் சொன்ன கன்ஃபியூஷன் உங்களுக்கு வராது. ஏன்னா நமக்கு தான் எல்லா டாப்பிக்கையும் பல முறை ரிவிஷன் பண்ணியிருப்போம் இல்லை, அதனால நமக்கு கன்ஃபியூஷன் வரவே வராது. கரெக்டான ஆன்சர் தான் வரும். செகண்ட் ஒன், ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட். நம்மளுடைய வெற்றி, அதாவது நல்ல ரிசல்ட், அதை தொடர்ந்து செலெக்ஷன் ஆகிறதுக்கு முக்கியமானது நாம் எக்ஸாம் எழுதும்போது நம்மளுடைய ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட். அதாவது நம்மளுடைய எக்ஸாம் டைம் டியூரேஷன் 3 ஹார்ஸை எப்படி நாம் பயன்படுத்திக்கிறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. கிட்டத்தட்ட 8 மாதம் நீங்கள் பிஜிடிஆர்பிக்கு படிக்க போகிறீங்க. இந்த 8 மாதத்தில் படித்த எல்லாத்தையும் டிசைட் பண்ணுறது இந்த 3 மணி நேரம் மட்டும்தான். ஆக நீங்கள் இந்த 3 ஹார்ஸில் எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க, எக்ஸாமில் கேட்குற கொஸ்டினை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கிறது முக்கியமானது. இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, நம்ம எல்லோருக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அது என்னன்னா, எக்ஸாம் டைமில் ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சர் நமக்கு ஸ்ட்ரைக் ஆகாது. அதுக்கு ஏதாவது ஒரு ஆப்ஷன் எழுதியிருப்போம். அதுவே எக்ஸாம் டைம் முடிஞ்சு அந்த எக்ஸாம் ஹாலில் இருந்து வெளியே வரும்போது கரெக்டான ஆன்சர் நமக்கு மைண்டில் ஸ்ட்ரைக் ஆகும். இந்த மாதிரி நான் எத்தனையோ முறை என்னோடய பிஜிடிஆர்பி எக்ஸாமில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். அதனால் நமக்கு தெரிஞ்ச ஆன்சர் நமக்கு கஷ்டமாக இருக்கும். இதுக்கு தான் எக்ஸாம் டைமில் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருந்தால் உங்களுக்கு இந்த பிரச்சனை வராது. இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளிவரணுன்னா எக்கச்சக்கமான டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும்.
உங்கள் சப்ஜெக்டில் இருக்கிற எல்லாத்தையும் வெறுமனையாக எல்லா டாப்பிக்கையும் படித்தா மட்டும் போதாது. அதோட நம்ம எக்ஸாமுக்கு 150 கொஸ்டின் வருதுன்னா அதை 3 மணி நேரத்தில் எல்லாத்தையும், அதாவது 150 கொஸ்டினையும் படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கு சரியான ஆப்ஷனை எழுதுகிற மாதிரி நீங்கள் பல முறை ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். அப்போது நீங்கள் 150 கொஸ்டினை 3 மணி நேரத்துக்கு பிரித்து ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் இவ்வளோ தான் டைம் எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு இருக்கணும். அப்போ தான் உங்களால் 150 கொஸ்டினையும் நல்லா படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கான சரியான ஆப்ஷனை எழுத முடியும். இந்த பிரச்சனை உங்களுக்கு கஷ்டம் இல்லாமல் இருக்கணும்னா நீங்கள் டெய்லி அல்லது வீக்லி டெஸ்ட் எழுதிட்டே இருக்கணும். அதுவும் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒரு குறிப்பிட்ட டைம் செட் பண்ணி டெஸ்ட் எழுதி பாருங்கள். இப்படி ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுடைய மெயின் எக்ஸாம், அதாவது பிஜிடிஆர்பி எக்ஸாமில் எந்த பயமும் பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் கொடுத்துருக்கிற 3 மணி நேரத்தில் எல்லா கொஸ்டினையும் நல்லா புரிஞ்சு ஆன்சர் எழுதலாம். நான் சொன்ன இந்த ப்ராக்டிஸை பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். நமக்கு நம்மளுடைய சப்ஜெக்ட் எவ்வளவு முக்கியமோ அதே போல் நீங்கள் எஜுகேஷன் மெத்தடாலஜி மற்றும் எஜுகேஷ்னல் சைக்காலஜியையும் படிக்கணும். அதுதான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டையும் கொடுக்கும். உங்கள் எல்லாருக்கும் யூஸ் ஆகிற மாதிரி எஜுகேஷ்னல் மெத்தடாலஜி மற்றும் எஜுகேஷ்னல் சைக்காலஜிக்கான எக்கச்சக்கமான கொஸ்டினை நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஜுகேஷ்னல் மெத்தடாலஜி மற்றும் எஜுகேஷ்னல் சைக்காலஜியில் நீங்கள் நல்ல மார்க் வாங்கணும் அப்படின்னா நம்ம சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் போய் சைக்காலஜி அப்படிங்கிற டாபிக் இருக்கும். அந்த டாப்பிக்கை கிளிக் பண்ணி பார்க்கும்போது அதில் ஒவ்வொரு டாபிக் வைஸ் எக்கச்சக்கமான கொஸ்டினை அப்லோட் பண்ணியிருப்பேன். அதை நீங்கள் பார்த்து படித்து அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இதனால் உங்களோட எஜுகேஷ்னல் மெத்தடாலஜி மற்றும் சைக்காலஜி மார்க் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த ஆண்டு வரும் பிஜிடிஆர்பி எக்ஸாமில் நல்ல மதிப்பெண் பெற்று அரசு முதுகலை ஆசிரியராக வாழ்த்துக்கள். நன்றி.